அரசாங்க வேலையில் இருக்கிற நம்முடைய தனுசு ராசி என்பதற்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு, மிகப்பெரிய மாற்றம் உண்டு. வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம், வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம், அல்லது வெளி மாநில பயணங்கள் மேற்கொள்ளலாம். இருக்கிற இடத்த விட்டு நகர்ந்து வேலை செய்கிறேங்க, இருக்கிற இடத்த விட்டு வெளியூர் போக போகிறேங்க, கண்டிப்பாக லாபம். கவலையே பட தேவை. நீ லாபத்தை சம்பாதிப்பீங்க, மகிழ்ச்சிகளை சம்பாதிப்பீங்க அப்படின்னு நம்ம ரியாலிட்டியாக சொல்லலாம். நான் ஒரு இடத்துலேருந்து வேலை பார்க்கல, நான் ஆட்டோ ஓட்டுறேன், கார் ஓட்டுறேன், பைக் ஓட்டுறேன், இல்லைன்னா இப்போ வந்து நம்ம நிறையா பார்த்தீங்கன்னா சாப்பாடு டெலிவரி பண்ணுறாங்க, நிறையா ஆப் வந்துருச்சு, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்போ ஒரு இடத்தின் நிலையாக இல்லாமல் பல இடங்களில் தன்னுடைய தொழிலை செய்யக்கூடிய தொழில்களில் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய நபர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும், மிகப்பெரிய எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சிகள் அதிகமாக இருக்கும். அதே போல் நம்முடைய தனுசு ராசி பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கணவருடைய முழு ஆதரவு, முழு அன்பு, உண்மையான பாசம் இதெல்லாம் ரியாலிட்டியாக கிடைக்கக்கூடிய ஒரு பாக்கியம் கிரகங்கள் கொடுக்க போகிறது என்பது நிதர்சனமான உண்மை. அதே போல் நம்மளுடைய தனுசு ராசியில் யாரெல்லாம் ஆசிரியர்களாக பணிபுரிகிறார்களோ, யாரெல்லாம் ஒரு வங்கியில் பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கான ஒரு உத்தியோகத்தில் பதவி உயர்வு கொடுக்கக்கூடிய அளவுக்கு கிரகங்கள் ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. நல்ல குணங்கள் கொண்ட நம்முடைய தனுசு ராசி அன்பர்கள் இந்த மாதத்தில் தான் மகிழ்ச்சிகளை அதிகமாக வெளிப்படுத்த போகிறாங்க, தன்னுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்த போகிறாங்க. அதன் மூலமாக தன் உடன் இருப்பவர்களையும் மிக ஒரு அரவணைப்பாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நல்ல மாதம் என்று சொல்லலாம்.